போருடன் ஈருயிர். உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. உள்ளம் முருகுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. ஆடுமையில் ஏறி முருகா ஓடி வருவாயப்பா. உள்ளம் உருகுதையா பாசம் மகந்ததையா வந்த பாசம் மகந்ததையா. நேசம் வளர்ந்ததையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா. ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா. உள்ளம் உருகுதையா ஆறுமுகமும் உன்னருளை வாரி வழங்குதப்பா. வீரமிகு தோளும் கடம்பும் வெற்றி முழங்குதப்பா. கண் கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுக வரதனையா. கண் கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுக வரதனையா. பாவி என்று இகழாமல் எனக்கு பதமலர் தருவாயப்பா. உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. உள்ளம் உருகுதையா. இந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். ஆனால் இந்த பாடலை யார் எழுதியது என்று தெரியாமல் பலகாலம் டிஎம்எஸ் தேடி அலைந்ததில் சென்னை பிராட்வே காளிகம்பாள் கோயில் அந்த பாடலை எழுதியவர் ஆண்டவன் பிச்சி என்பதை கண்டுபிடித்தார். ஆண்டவன் பிச்சி என்பது யார் என்பது அவர் மூலமாக உலகுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதாவது ஆண்டவன் பிச்சி அந்த அம்மையார் சிறு வயதிலேயே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த சிறு வயதிலேயே எழுதிய பாடல் தான் உள்ளம் உருகுதையா. அந்த அம்மா திருமணம் வயது அடைந்த பிறகு திருமணம் செய்து கொண்டு எப்போது முருகன் பாடலை பாடுவதால் அவர்கள் மாமியார் எப்போதும் ஆண்டி கோலத்திலே இருக்கிற முருகனை பாடுவதால் குடும்பத்திற்கு கஷ்டம் ஏற்படும், அதனால் ஆண்டியே பாடக்கூடாது என்று வாக்கு வாங்கி கொள்கிறார். தன் மாமியாருக்கு கொடுத்த வாக்கின் மூலமாக அந்த அம்மா பாடுவதையும் விட்டு விடுகின்றார். குடும்ப சூழல் அதோடு ஐக்கியமாகி விடுகின்றார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் மாமியார் இறந்த பிறகு ஆண்டவன் பிச்சி அம்மையாருடைய தோழின் மூலமாக முருகர் பாடலை கேட்கும்போது நான் பாடுவதையே விட்டுவிட்டேன், எழுதுவதை விட்டுவிட்டேன் என்று அந்த அம்மா கூற, நிறைய பாடல்கள் இருந்தால் எடுத்து கொடுங்கள் என்று கேட்டபோது அந்த ட்ரங்க் பெட்டியில் பாடல்கள் அப்படியே இருக்க அதில் இருக்கும் பணங்கள் எல்லாம் செல்லரித்து விட்டன. பாடல்கள் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்தன. அந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்து அதற்கு பிறகு மறுபடியும் அந்த அம்மையார் பாட ஆரம்பிக்கின்றார். அந்த அம்மையார் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது ரமண மகரிஷியிடம் பார்த்திருக்கின்றார். எல்லோரும் அந்த அம்மாவை பிச்சி என்று கூப்பிடுவார்கள். ஆனால் ரமண மகரிஷி ஐயா, காஞ்சி மகா பெரியவா இவர்களெல்லாம் அந்த அம்மாவை ஆண்டவன் பிச்சி என்று கூறுவார்கள். அந்த அம்மையாருக்கு முதலில் பேச ஆரம்பிப்பார்கள். அந்த அம்மாவை என்னிடம் அனுப்புங்கள் என்று கூறுவார். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் ஆண்டவன் பிச்சி அம்மையார். ஆனால் அது ஏன் வெளி உலகத்திற்கு தெரியவில்லை என்று எனக்கும் தெரியவில்லை. ஒருவேளை அதில் ஆர்வம் நம் மக்கள் காட்டவில்லையோ. அதன் பிறகு ஆண்டவன் பிச்சியம்மா வாழ்க்கை இப்படியே செல்கிறது. அவர்கள் ரிஷிகேஷை சென்று துறவரம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது அங்கிருப்பவர்கள் உங்கள் கணவன் அனுமதியோடு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்புகின்றனர். மறுபடியும் அவர் சென்னைக்கு வந்து அவர்கள் பிள்ளைகளோடு வாழும்போது அவர் ஒரு படியில் ஏறும்போது, வயதான காலத்தில் படியில் ஏறும்போது மயங்கி விழுந்து விடுகின்றார். அவருடைய உயிர் பிழைப்பதே மருத்துவமனையில் கடினம் என்று கூறிவிடுகின்றார்கள். அவருக்கு உயிர் இல்லை அப்படின்னு. அந்த சமயத்தில்
சதாசிவா பிரம்மேந்திரா அவருடைய சீடர் ராமகிருஷ்ணர். அவர் ஒரு காளி பக்தர். திருமணமாகி மனைவியை கவனிக்காததால் அவர் மனைவி அவருக்கு சாபம் கொடுத்து விடுகின்றார். நீ என்னை திருமணம் செய்து கொண்டு எப்படி நான் என்னை கவனிக்காமல் விட்டுவிட்டு நான் தவிக்கின்றனோ அதே மாதிரி நீயும் வாழ்க்கையில் துன்புறுவாய் என்று சாபம் கொடுத்து விடுகின்றார். அந்த சாபத்தை போக்க சதாசிவா பிரம்மேந்திர ஐயா அவர்கள் ஆண்டவன் பிச்சி என்ற அம்மையார், இப்போது அவர் உடல் மட்டும்தான் கணவனோடு கிடையாது, நீ அந்த அம்மா உடலில் போய் சென்று தங்கு என்று கூறிவிடுகின்றார். குருவின் கட்டளைப்படி ராமகிருஷ்ணர் ஆண்டவன் பிச்சின் உடலுக்குள் சென்று பல கீர்த்தனைகள், பல உபாசனைகள், பல காயத்ரி மந்திரங்கள், ஏன்னால் அவர் காளி உபாசகர், அதன் மூலம் பரப்புகின்றார். அதாவது அவர் மனைவி கொடுத்த சாபம் நீங்குவதற்கு இது ஒரு உதவியாக அமைந்து விடுகின்றன. அதாவது ஒரே உடலில் உயிர்கள், ஒரே உடலில் ஆண்டவன் பிச்சி அம்மா, ராமகிருஷ்ணர். இது அந்த அம்மா எவ்வளவு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்கள் என்று இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பின்னர் காலப்போக்கில் அந்த அம்மா மறுபடியும் ரிஷிகேஷுக்கு சென்று அங்கு சரோவரம் மேற்கொண்டு ஜீவசமாதி அடைகின்றார்.